இந்த வீடியோவில் எங்கள் ஏரியாவில் ஒரு தீபாவளி ஃபேர் நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். போய் பார்த்தா தாங்க தெரியுது அவ்வளோ கூட்டம். இதை பார்க்குறதுக்கு ஒரு மினி சரோஜினி மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து தீபாவளிக்கு தேவையான எல்லா பொருளுமே வித்துட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம், அதுக்கப்புறம் பூஜை சாமானம், இது எல்லாமே அங்கே இருந்தது. அண்ட் கூட்டமும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கேனடாவில் ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனாலே தான் இவ்வளோ கூட்டம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. சுடிதார், சல்வார், அதுக்கப்புறம் சாரீ எல்லாமே வித்துட்ருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் கூட ரொம்பவே நிறைய இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் எட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ கேடில் விற்கும்போது எனக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவாக தான் தோணுச்சு. ஸோ மினிமமே $50 ஸ்டார்ட் ஆகி $200 வரைக்கும் விற்கிறாங்க. அண்ட் கலெக்ஷன்ஸும் பார்த்தா எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போயிருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருந்தது. இது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நடந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம். அண்டு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்தது. இது வந்து நார்மலாக எந்த கடையும் இங்கே கிடைக்கிறது கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. நான் ஒன்று என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து சவுத் இந்தியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நிறைய வந்து கேனடாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து நார்த் இந்தியன் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு எதுவும் அவ்வளோ பிடிக்கல. அண்ட் இந்த மாதிரி இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர்லலாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து $10ன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மாதிரி செட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் கேட்டிருந்தேன். எல்லாமே $200 அந்த மாதிரி சொன்னாங்க. மேபி மேரேஜ் அந்த மாதிரி டைம்னா வாங்கலாம். அண்ட் இங்கே வந்து நான் 2, 3 சவுத் இந்தியன் வெண்டர்ஸும் பார்த்துருந்தேன். அதாவது மலையாளிஸும் தெலுங்குக்காரங்களும் இருந்தாங்க. அவங்க வந்து சுடிதார்ஸ் தான் வித்துட்ருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபேர்ஸ்லாம் நடக்கும்போது வேறு இந்தியன்ஸ்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்ருப்பாங்க. மெயினாக வந்து நிறைய இந்தியன் ரியல்டர்ஸ் அங்கே வந்து அவங்களோட ரியல்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதோட பேம்ப்ளெட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து எல்லா இந்தியன்ஸும் மீட்டப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியாவும் இருந்துச்சு. அண்ட் அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இது சூப்பரான பிளேஸ் தான். ஸோ இது வந்து நான் விசாரித்ததில் வந்து இது வந்து எல்லா வாட்டியும் நடக்காதான். இந்த மாதிரி ஏதாச்சும் செலிப்ரேஷன்ஸ், ஃபெஸ்டிவல் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேர்லாம் நடத்துவாங்க. ஸோ எனக்கு நேற்றுக்கு நல்லாவே ஜாலியாக தான் டைம் பாஸ் ஆச்சு.